ஹாய், நான் டியூஸ்டே ஒரு ஃபிலிம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். டியூஸ்டே ரெக்கமெண்டேஷன்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் ஓடிடியில் இருக்க ஃபிலிம்ஸை ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிற ஃபிலிம் வந்து சைட் ஏ, அதுக்கப்புறம் சைட் பி வந்துச்சு. ரெண்டுமே ஓடிடி அமேசான் ப்ரைமில் இருக்குது. இந்த வருஷம் வந்த படம் தான். இது வந்து கன்னடா ஃபிலிம், கன்னடாவில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஒரு போயட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். இந்த படத்தோட ஜானர் வந்து லவ் ஸ்டோரி, ரொமான்ஸ் தான். ஆக்சுவலி லவ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து எவ்வளோ வருஷமாக எவ்வளோ ஃபார்ம்ஸில் டான்ஸ், மியூசிக், ஸ்டோரிஸ், புக்ஸ், ஃபில்ம்ஸ், ட்ராமா எவ்வளோ இதில் பார்த்தாலும் அந்த எமோஷன் கால் லவ் அப்படிங்கிறது இட் வில் ஆல்வேஸ் அம்யூசஸ். அது எப்போதுமே நம்மளோட சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஃபிலிமில் வந்து ஒரு அன்ரெக்விட்டட் லவ், அடைய முடியாத, சேர முடியாத, நிறைவேறாத காதல் பற்றி நான் கதை தான். எப்போவுமே வந்து நிறைவேறாத காதல் இல்லை நம்ம ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்காத போது அது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த பாதிப்பு ஏற்படுத்துகிற போது நடக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நிறைய பேர் நிறைய விதமாக சேனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க எப்படி சேனலைஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அவங்க லைஃபே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் தான். ஸோ இந்த படத்தில் வந்து மனு அண்ட் பிரியான்னு 2 பேர் இருக்காங்க. லைக் they are the lead pair. இவங்க 2 பேருமே மிடில் கிளாஸ் பீப்புள். எல்லா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் இருக்க மாதிரியான ஆஸ்பிரேஷன்ஸ் தான் அவங்களுக்கும் இருக்குது. பெரிய பெரிய ட்ரீம்ஸ், ரொம்ப பெரிய ட்ரீம்ஸ் வச்சுருக்காங்க 2 பேருமே. ஆனால் 2 பேரோட அப்ரோச் டு த ட்ரீம்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. மனு வந்து ஒரு வல்னரபிள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்தூஸ்ட் பர்சன், ரொம்ப ஃபுல் ஆஃப் லவ்வாக இருக்கான். ஈக்குவலி வந்து பிரியா இஸ் ஆல்சோ ரெசிப்ரிகேட்டிவ். பட் பிரியா வந்து கொஞ்சம் சென்சிபிளாக இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் மனு கிட்ட அந்த வல்னரபிலிட்டி வந்து நம்ம ரொம்ப டச்சிங்காக இருக்குது. அவன் இருக்க அந்த லைக் அவனுக்கு ஒரு ஆபத்து நடக்க போதோ, ஐயோ அவனோட ஆசைகள்னால ஒரு ரீசனபிள் விஷயம் இல்லாமல் அவன் ஆசைப்படுறானோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சீன்லேயே அவங்க காமிச்சிருவாங்க. லைக் எப்படி பியாண்ட் லைக் லிமிட்டேஷன்ஸை தாண்டின ஒரு ஆசை, அந்த ஸ்டேட்டை தாண்டின ஒரு ஆசையை வந்து அந்த இடத்துல பிரியாவும் வான் பண்ணுறா ஃபஸ்ட்டு. ஸோ அவங்களோட அந்த மிடில் கிளாஸ் கிளச்சஸ்லேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. அந்த ப்ராசஸில் ஒரு சின்ன மிஸ்டெப் நடக்குது. அது கம்ப்ளீட் டிஸார்டராக மாறுது. அது அவங்க லைஃபே வந்து புரட்டி போடுது. அது எப்படி அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுறாங்க அண்ட் வாட் ஹேப்பன் டு த ஃபீலிங் ஆஃப் லவ் தே ஷேர் மியூச்சுவலி அப்படிங்கிறது தான் படத்தோட கான்செப்ட். ஸோ இது வந்து ஒரு போயட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ரொம்ப ஒரு டிலைட்ஃபுல்லாக. இந்த படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ், மெட்டஃபாரிக் கனெக்ஷன் சி கூட நடக்குது. சி வந்து எந்த அளவுக்கு வாஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ அதுக்குள்ளே கன்ஃபியூஷன்ஸ், எவ்வளோ சஃபரிங் அது சைலன்ஸில் அனுபவிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சியோட வாஸ்ட்னஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த மூட் ஆஃப் த ஃபில்ம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. யூஸ்வலாக ஒரு சின்டெக்ஸ் இருக்கும்ல, லவ் ஃபில்ம்னா வந்து பார்ப்பாங்க, கோட்டிங் பீரியட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த ரிஜாய்ஸ் பண்ணுற பீரியட், அந்த மாதிரி சின்டெக்ஸ்குள்ளே இது போகவே இல்லை. இது ஒரு இட் created its own syntax. ஓப்பனிங்லேயே அவங்க they declare the love for each other அந்த மாதிரிலாம். பட் அந்த லவ் how does it stand the test of time அப்படிங்கிறது தான் படத்தோட ஒரு கான்செப்டாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து இந்த படம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கும்ல, ஏதோ ஒரு மெமரி நம்ம கேரி பண்ணுவோம். தெல் பி அ பர்சன் whom you loved, லைக் ரொம்ப என்லெஸ்ஸாக லவ் பண்ணியிருப்போம். அவங்கள நம்ம ரீச் பண்ணியிருக்க முடியாது, அவங்கள நம்ம அடைஞ்சிருக்க முடியாது. எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஃபர்ஸ்ட் லவ்க்கான மெமரிஸ் இல்லை அந்த கான்ஃபரன்டேஷன்ஸ் எல்லாமே வந்து மைண்டில் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் தான். டைரக்டர் ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். நிறைய நுவான்சஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இன்ஃபேக்ட் சின்ன சின்ன சீன், அதில் எந்த டயலாகுமே இல்லை. அந்த பிரியா அப்படின்ற கேரக்டரோட இறுக்கத்தை காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் சீன் வந்தது. மை ஃப்ரெண்ட் வாஸ் ஆல்சோ டிஸ்கஸிங் திஸ். ஸோ அந்த பிரியான்ற கேரக்டரோட இறுக்கத்தை காமிக்கிறது. ஒரு பஸ்ஸில் அவள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கா எவ்ரிடே அவனை மீட் பண்ணுறதுக்கு. ஒரு நாள் ஒரு ஓல்ட் லேடி பார்த்து அவங்களுக்கு சீட் கொடுக்கறதுக்காக எந்திரிச்சு நிற்கிறா. செகண்ட் டைம் அவளோட மூட் சேஞ்ச் ஆகுது. அப்போது அந்த சீட்டை அதே ஓல்ட் லேடி பார்க்குறாங்க. அவங்க உட்கார தருவாங்களோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஷீ ஜஸ்ட் பார்த்துட்டு இக்னோர் பண்ணுவாங்க. அவளுக்குள்ளே இருக்க அந்த இறுக்கத்தை வந்து அந்த சீன் அழகாக காமிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய நுவான்சஸ், சின்ன சின்ன நுவான்சஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி அன் இம்மர்சிவ் போயட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். முக்கியமாக சைடே வந்து இட் வில் ரியலி கண்டிப்பாக இந்த படம் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு ரொம்ப நாளைக்கு அதை பற்றின ஒரு லாஸ்டிங் ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சைடேல வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த சேலஞ்ச், அவங்க 2 பேரும் திருப்பி சேருவாங்களா, அந்த மிஸ்டெப்னால என்ன வந்து ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிட் வேலை விட்டுருப்பாங்க. சைட் பியில் ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கிடச்சிரும். அது எந்த மாதிரியான ஒரு சேஞ்ச், நான் எந்த ஸ்பாய்லர்ஸும் கொடுக்கல. அந்த சேஞ்சை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க 2 பேரும் அப்படின்னு. ஸோ இது வந்து சைட் பியில் பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு வந்து வேறு கல்யாணம் ஆயிரும். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி சின்டெக்ஸ் இருக்க படத்தில் வந்து அந்த கல்யாணமான பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு இன்காம்பிட்டன்ட் பர்சன், ஒரு இன்எஃபிஷியன்ட் பர்சன், இல்லை வந்து அவன் உண்மையிலே இந்த
பேட் கை அப்படி மாதிரி தான் காப்பாங்க. பட் இங்கே வந்து ஹீ இஸ் ஆல்சோ காம்பிடென்ட். அந்த நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ரொம்ப நுவான்சஸ் அழகாக எழுதியிருக்காங்க. சைட் பி வாஸ் நாட் தட் கிரேட் லைக் சைட் ஏ, பட் சைட் பிலேயும் அவனுக்கு இருந்த அந்த ஃபஸ்ட்டு சைட் ஏல இருந்த கேரக்டர், இந்த மனுன்ற கேரக்டர் வந்து அதே வல்னரபிலிட்டி, ஹீ ஸ்டில் அ ஃபுல் லவ் பட் ஹீ இஸ் பீஃப்ட் அப். லைக் அவன் வந்து ஒரு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த அவன் எவ்வளோ நெய்வாக இருந்தானோ, செகண்ட் வந்து ஹீஸ் டேக்கிங் ரிவெஞ்ச் ஃபார் ஆல் தோஸ் ஹூ பிளேட் who played him that way. So side B வந்து is comparatively okay, but why this film is very special is the experience it gives. It will take you through the life of these two people. அப்படியே ஸ்லோவாக சட்டிலாக அப்படியே நீங்கள் பாசிவாக உங்கள் லைஃப்பை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். the immersive experience ரொம்ப இன்டல்ஜிங்காக இருந்துச்சு. மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை டயலாகாக இருக்கட்டும், சின்ன சின்ன குட்டி குட்டி டயலாக்ஸ் தான். அண்ட் த லைட்டிங், த வே இட் இஸ் ப்ரெசென்டட், இட் இஸ் டன் வெரி பியூட்டிஃபுல்லி அண்ட் ஆர்டிஸ்டிக்லி. ப்ரிமைஸ் யூஷுவல் ப்ரிமைஸ் தான், லவ் ஸ்டோரி, ஹீரோ ஹீரோயின் வில் தே கெட் பேக் டுகெதர் அந்த மாதிரி தான். பட் த வே இட் இஸ் டோல்ட் வித் ஆல் இட்ஸ் nuances is wonderful, and the characters who have portrayed in the film, they've also done a very great job. I urge you to watch it.